கார்த்திக், நயன்தாரா, ஸ்ரீதிவ்யா ஆகியோர் நடித்திருக்கும் படம் காஷ்மோரா. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். கார்த்திக் தனது தந்தை விவேக் மற்றும் குடும்பத்துடன் சேர்ந்து பேய் ஓட்டி பிழைப்பை நடத்தி வருகிறார். ஆனால் உண்மையில் இவர் பேய் ஓட்டுபவர் கிடையாது. தனது குடும்பத்தில் உள்ளவர்களை வைத்து செட்டப்புகள் செய்து போலியாக இந்த வேலைகளை செய்து வருகிறார். மக்களும் இவருடைய சித்து விளையாட்டை உண்மை என்று நம்புகிறார்கள். இந்நிலையில் டிவி நிகழ்ச்சி மூலமாக கார்த்திகின் புகழ் மேலும் பரவுகிறது. பின்னர் எம்எல்ஏ சரத் லோகித்சாவின் வீட்டுக்கு பேய் ஓட்ட செல்லும் கார்த்திக் அங்கு செய்யும் சித்து விளையாட்டுகள் அவருக்கு சாதகமாக அமைய லோகித்சாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகிறார் கார்த்திக். மறுநாளே லோகித்சாவின் வீட்டுக்கு வருமான வரித்துறையினர் சோதனை நடத்த வர தன்னிடம் இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் கார்த்திகின் வீட்டில் கொண்டு வைக்க தனது ஆட்களுக்கு கட்டளையிடுகிறார். அந்த சமயம் கார்த்திக் ஆந்திராவில் ஒரு பங்களாவுக்குள் இருக்கும் பேயை ஓட்ட செல்கிறார். அங்கு இருக்கும் உண்மையான பேய் அந்த பங்களாவை விட்டு இவரை வெளியே செல்ல விடாமல் தடுக்கிறது. அதே நேரத்தில் கார்த்திக் போலி சாமியார் என்பதை பற்றியும் எம்எல்ஏ லோக்சாவா தனது ஆட்களை அனுப்பி அவரையும் தன்னுடைய பணத்தையும் திருப்பி எடுத்து வர கட்டளையிடுகிறார். ஆனால் கார்த்திகின் வீட்டுக்கு செல்லும் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது. இந்நிலையில் கார்த்திக் ஆந்திராவில் இருப்பதை அறியும் எம்எல்ஏவின் ஆட்கள் அங்கு பயணமாகிறார்கள். அதே நேரத்தில் கார்த்திக் மாட்டிக்கொண்ட பங்களாவுக்குள் விவேக் மற்றும் அவரது குடும்பமும் வந்து மாட்டிக்கொள்கிறது. கார்த்திகை பங்களாவுக்குள் வைத்திருக்கும் அந்த பேய் யார், அவரை எதற்காக அங்கிருந்து செல்ல விடாமல் தடுக்கிறது என்பதை படத்தின் மீதி கதை. கார்த்திக் இப்படத்தில் 2 விதமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். காஷ்மோரா கதாபாத்திரத்தில் ரொம்பவும் அழகாக இருக்கிறார். விவேக்குடன் இணைந்து இவர் செய்யும் கலாட்டாக்கள் எல்லாம் ரசிக்க வைக்கின்றன. முதல் பாதி இவரது கதாபாத்திரம் மிகவும் கலகலப்பாக கொண்டு சென்றிருக்கிறது. பெரிதும் எதிர்பார்த்த ராஜு நாயக் கதாபாத்திரம் நமது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறது. பெண்கள் மீது மோகம் கொள்ளும் படைத்தளபதியாக வரும் ராஜு நாயக் கதாபாத்திரத்தில் கார்த்திக் கச்சிதமாக பொருந்திருக்கிறார். இந்த கதாபாத்திரத்தில் கார்த்திக் செய்யும் ஆக்ஷன் எல்லாம் ரசிக்க வைக்கிறது. இதற்காக கார்த்திக் கடுமையாக உழைத்திருப்பது நன்றாக தெரிகிறது. அவருடைய கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைத்திருக்கிறது. ரத்ன மகாதேவியாக வரும் நயன்தாரா ராணியாகவே படத்தில் வாழ்ந்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். நடை, உடை, கத்தி வீசும் தோரணை என அனைத்திலும் அசர வைக்கிறார். இந்த படத்தில் கார்த்திக்கு இணையான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதால் தனது கதாபாத்திரத்தை உணர்ந்து சிறப்பாக நடித்திருக்கிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு விவேக்கின் காமெடியை ரசிக்க முடிகிறது. இவர் பேசும் கவுண்டர் டைலாக் எல்லாம் தியேட்டரில் சிரிப்பலையை வரவழைத்திருக்கிறது. ஸ்ரீதிவ்யா அழகாக இருக்கிறார். சில காட்சிகளே வந்தாலும் மனதில் எளிதில் பதிந்து விடுகிறார். எம்எல்ஏயாக வரும் சரத் லோகித்சாவா, சாமியாராக வரும் மதுசூதனன் ராவ் ஆகியோரும் தங்கள் கதாபாத்திரத்திற்குண்டான நடிப்பை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ரவுத்ரம் இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா என படத்திற்கு படம் வித்தியாசமான கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து இயக்கி வரும் கோகுல் மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையை கொடுத்திருக்கிறார். சரித்திர பின்னணியில் வரும் காட்சிகள் நம்பக்கூடியதாக இல்லாவிட்டாலும் அவற்றை காட்சிப்படுத்திய விதம் அருமை. திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பை கூட்டி இருக்கலாம் என்று தோன்றுகிறது. அதேபோல் மிகவும் எதிர்பார்த்த ராஜு நாயக் கதாபாத்திரத்தை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கலாம். முதல் பாதி காமெடியாக செல்கிறது. பிற்பாதையில் ஆக்ஷன், போர் காட்சிகள் என பிரம்மாண்டப்படுத்தியிருக்கிறார். படத்திற்கு கிராபிக்ஸ் காட்சிகளும் கை கொடுத்திருக்கின்றன. சந்தோஷ் நாராயணின் இசையில் தமிழ் திக்கு திக்கு சார் பாடல் ஆட்டம் போட வைக்கிறது. ஓயா ஓயா பாடல் அழகான மெலோடி. பின்னணி இசையிலும் மிரட்டியிருக்கிறார். ஓம் பிரகாஷின் ஒளிப்பதிவு காட்சிகள் ஒவ்வொன்றையும் தெளிவாக படமாக்கியிருக்கிறது. சண்டை காட்சிகளில் இவருடைய ஒளிப்பதிவு பிரம்மாண்டம் கூட்டியிருக்கிறது. மொத்தத்தில் காஷ்மோரா பிரம்மாண்டத்தின் உச்சம். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.